रियासत तमिलनाडु के शहर मदुराई की पूर्णा सुंदरी से मिलिए। वो नाबीना है लेकिन यूनियन पब्लिक सर्विस कमीशन की रैंक होल्डर है। मदुराई के मणिनगर की पूर्णा सुंदरी ने यूपीएससी इम्तिहान में 286वां मकाम हासिल किया है। जब हमने पूर्णा सुंदरी की वालदा से उसकी कामयाबी के पीछे की कहानी के बारे में बात की तो उनकी खुशी ने हमें भी बेहद मसरूर किया। ரிசல்ட் வர அன்றைக்கி கூட என் பொண்ணு சொல்லிச்சு, ரிசல்ட் இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம், நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்ச்சு. நான் சொல்லிட்டேன், நீ பட்ட கஷ்டத்துக்கு நீ போட்ட உழைப்புக்கு கண்டிப்பாக பயன் உண்டு பூர்ணி. நான் என் மனசை தேத்திக்கிறேன், என் ரிசல்ட் நல்லபடியாக வரும், நீ உன் வேலைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே ரிசல்ட் அங்கேருந்து பேங்க்லேருந்து எம்மா நான் கலெக்டர் அம்மா ஆகிட்டேன்னு சொல்லவும் எனக்கு ரொம்ப ரொம்ப அளவிலான சந்தோஷம். என்ன செய்கிறது என்னன்னே எனக்கு புரியலை, கை ஓடலை காலும் ஓடலை। हालांकि पूर्णा 5 बरस की उम्र में ही बिनाई से महरूम हो चुकी थी, लेकिन उसने बहुत लगन से तालीम हासिल की, जिसकी वजह से वह 10वीं जमात में स्कूल की टॉपर भी बनी थी। अब वह उसी स्कूल की मेहमान खुसूसी हैं और कौमी परचम लहराकर तलबा को मुतासिर करती हैं। हमने पूर्णा की स्कूल की सदर मुदर्रिस शांति के साथ भी बातचीत की। அது நான் என் வகுப்பு எடுக்கும் பொழுது புக்கையே தொட விட மாட்டேன். அவங்க சொல்லுவாங்க, புக்கு தொடாமல் நான் சொல்கிறத வச்சு சொல்லுங்கள் எனக்கு பதிலே அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் கேட்கும் பொழுது அதில் அவங்க மற்ற மாணவிகளை விட அவர்கள் நல்ல முறையில் பதில் கூறுவாங்க எனக்கு. அப்பயே அவர்களை நான் ரொம்ப மிதமாக பாராட்டுவேன்। इस बारे में पूर्णा के वालिद ने बताया कि बहुत से लोग हमारी हौसला अफजाई कर सकते हैं, लेकिन हमारे लिए ये बहुत ज़रूरी है कि हमारा कुंबा भी हमारा साथ दे। இந்த மகிழ்ச்சிக்கு முன்னாடி நாங்கள் முன்னாடிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சு போச்சு. அது எதுவுமே எங்களுக்கு எந்த எதுவும் இல்லை. ஏன்னா இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்ட சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான்। यूपीएससी में कामयाबी के बाद आगे के मंसूबे के बारे में पूछने पर पूर्णा ने कहा कि பெண் குழந்தையா ஒரு மாற்றுத்திறனாளியா இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்புறவங்க நிச்சயமாக நிறைய தட்டி கொடுப்பாங்க. ஸோ என்னால் இந்த 3 விஷயங்கள் கல்வி, சுகாதாரம், பெண்கள் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு உழைக்கணும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தியும் வாய்ப்புகளை உருவாக்கியும் நிச்சயமாக அந்த ரிசல்ட்டை பாசிட்டிவாக கொடுக்கணும். நான் சொன்னபடி இந்த பிகினிங் அந்த எண்டில் போய் முடியணும். அங்கே நான் மனசில் தன்னிறைவு அடையணும். அதுதான் என்னுடைய இலக்கு। यूपीएससी इम्तिहान में 3 मरतबा नाकामी का अपना तजुर्बा बयान करते हुए पूर्णा ने बताया कि वह बैंक में काम करते हुए भी चौथी कोशिश में कामयाबी के लिए सख्त मेहनत करती रही। என்னோட உழைப்பை நான் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது நான் உறுதியாக இருந்தேன். ஏன்னா நான் எடுத்த முடிவு இந்த மாதிரி என்னுடைய கெரியர் சிவில் சர்வீஸாக இருக்கணுங்கிறது. ஸோ அதுக்காக தொடர்ந்து உழைச்சேன். அப்படி பண்ணிகிட்டே இருந்தப்போ தான் 4வது முறையாக எனக்கு 286வது இடம் அகில இந்திய அளவில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த தருணம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறப்பையும் இதை அவங்களுடைய மகளுடைய வெற்றியாவோ அவங்களுடைய சகோதரியுடைய வெற்றியாவோ பார்க்குறாங்க. அது உண்மை. ஏன்னா மக்களுக்காக ஏதாவது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட தான் நான் சிவில் சர்வீஸ் ஆரம்பித்தேன்। किसी भी तरह के माली ताउन के बगैर वालिदैन के हौसले, दोस्तों और असातिज़ा की गर्मजोशी और उनकी अथक मेहनत और लगन ने पूर्णा सुंदरी के सिविल सर्विस के ख्वाब को हकीकत में तब्दील किया है। ब्यूरो रिपोर्ट, ईटीवी भारत।